வரலாற்று சிறப்புமிக்க பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையின் அருகில் இருந்து இன்றைய தென்றலின் வணக்கங்க. இந்த சிறைச்சாலை 1880களில கட்டப்பட்டது. 1968 தான் இது மத்திய சிறைச்சாலையாய் மாறினது. கிட்டத்தட்ட 117 ஏக்கர்ஸ் நிலப்பரப்பும் 1400 கைதிகளை கொண்ட மிகப்பெரிய சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலை தான் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை. சிறைச்சாலை எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? குற்றம் புரிந்தவர்கள் பொதுமக்களோட வாழ தகுதியற்றவர்கள் என்று எண்ணி அவர்களை தனிமைப்படுத்துகிற இடத்துக்கு பேர் தான் சிறைச்சாலை. பட் அங்கேயும் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு அழகிய முயற்சி தான் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃப்ரீடம் பெட்ரோல் பங்க். இதுல வேலை செய்யறவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகள். அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்கள் நல்லடத்தையை பொறுத்து அவர்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கும்படியாக ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதாக இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீர் அப்படின்னு வசனம் இருக்குதுங்க. நல்லடத்தையின் மூலமாக மனம் திரும்புகிற சக மனிதன் மேலேயே இவ்வளோ இரக்கம் நமக்கு இருக்கும்னு சொன்னா நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நம்ம மீது எவ்வளவு இரக்கம் இருக்கும் நம்ம மனம் திரும்பும் பொழுது. God is a God of second chance. Have a nice day. God bless you.